ஹாய்ப்பா, குட் மார்னிங். நைட்டே மொச்சப்பயிர் ஊற வச்சுட்டேன். ஏன்னா மொச்சப்பயிரில் ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். காலையில் குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து இது வந்து வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ குக்கரில் வச்சுட்டு அடுத்து மைதா மாவு போட்டிருக்கேன். சரி கொஞ்சமாக செய்யலாம்னு சொல்லிட்டு மைதா மாவு கூட தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு, அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா இதுலேயே நல்லா பிசைஞ்சிடலாம். ஏன்னா தயிரெல்லாம் இருக்கு இல்லையா, இன்னும் நல்லா கலந்து விட்டு சூப்பராக பிசைஞ்சிடலாம். சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கிண்ணத்தில் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொஞ்சமாக அந்த பயிர் இருந்தது இல்லையா, அந்த பயிரையும் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். இந்த பயிர் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா பேஸ்ட்டு நல்லாவே வரும். இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சு. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பயிர் கிரேவிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அரைச்சும் போடுங்க. அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ பயிர் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கிரேவிக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்க போகிறதில்ல, அதெல்லாம் சேர்த்து அரைச்சா கரம் மசாலா தாளிக்கிறேன் நான். எண்ணெய் ஊற்றினேன், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்காமல் அந்த அரைச்சதை வச்சு தாளித்தோம். கருவேப்பிலை போட்டுட்டு அந்த அரைச்ச விழுதை தூக்கி ஊற்றிடலாம். இது ஒரு சிம்பிள் கிரேவிங்க, டக்குன்னு செஞ்சிடலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்குது. இப்போ இதை நல்லா கிண்டிட்டு நம்ம வேக வச்சு மொச்சப்பயிரை போட்டுக்கலாம். நீங்கள் மொச்சப்பயிரில் வேறு என்ன உங்களுக்கு பயிர் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கீங்களோ அந்த பயிரை இதில் சேர்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. தக்காளி, வெங்காயம், அந்த அரைச்ச பயிர், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சோம்பு, இதெல்லாம் என்ன பயிர் ஊற வச்சு வேக வச்சுருக்கோமோ அந்த பயிர் போட்டு அரைச்சி ஊற்றினா நல்லா தேங்காயெலாம் தேவையில்லை, கட்டியாக இந்த மாதிரி ஒரு கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த டைமில் இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா அந்த ஹோட்டல் டேஸ்ட் வந்துடும். இப்போ சூப்பராக இதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து தூவி விட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா வாசனை, பன்னீர், இந்த மாதிரி குருமா, கிரேவி இதிலெல்லாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மாவு அடுத்து பசைஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த மாவு என்னாச்சுன்னு பார்க்கலாம். மாவு கூட சொல்லிடுறேன். 1 கப் மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக எள்ளு, தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி ஏதாவது கூட போட்டு நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி என்ன சைஸ் வேணுமோ, நான் லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்காக லஞ்ச் பாக்ஸ் அந்த குட்டி குட்டி சைஸ்லேயே நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கருப்பு எள்ளு போட்டால் இதில் இன்னும் நல்லா தெரியும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்தது. இப்போ இது மேலே வந்து நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கூட இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம சுட போகிறதில்ல, கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சூடானோன்னா அப்படியே லைட்டாக தோசைக்கல்லில் கூட லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு போட்டு எண்ணெய் மூடி வைக்கணும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் கூட ஆயில் தேவையே இல்லைப்பா. இப்போ லைட்டாக அதை நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. எண்ணெய் ஊற்றி தானே சுடுவோம், இதில் வந்து தண்ணி ஊற்றி தான் நான் சிம்மில் வச்சு எடுத்தேன். சூப்பராக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ, அதிகமாக பிசையாமல் போயிட்டோமே, கொஞ்சோண்டு ட்ரை பண்ணலாமேன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். பார்த்தா சரி இன்னொரு நாள் கொஞ்சம் நிறையா அளவில் கொஞ்சம் நிறையா வச்சு செய்யலாம். இப்போ திரும்ப தண்ணி ஊற்றி இதே மாதிரி செஞ்சு எல்லாமே எடுத்துக்கிட்டேன் நான். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக டேஸ்டியாக இருந்தது. தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லைங்க, அவ்வளோ நல்லா எப்படி இருக்குது பாருங்களேன். பிசைஞ்சு விட்டால் கூட அந்த இதுக்கு வருது, பன்னு மாதிரி இருந்தது. இப்போ சூப்பராக தோசைக்கல்னால் ஒரு 2-3 போட்டு மூடி கரெக்டாக வச்சு எடுக்கணும். நான் கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுவுமே சொல்லிடுறேன், மைதா மாவு திரும்பவும் சொல்கிறேன், மைதா மாவு, சர்க்கரை, உப்பு, பேக்கிங் சோடா, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு போட்டு நல்லா பிசைஞ்சி இது பண்ணிவிட்டு நல்லா அது கொஞ்சம் இதுவான உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த திரட்டினதை தூக்கி போட்டு சிம்மில் வச்சு
புரட்டி புரட்டி போட்டோம்னா சூப்பராக சாஃப்டாக ஒரு குல்ச்சா ரெடி. இப்போ வந்து சூப்பர் கிரேவியும் ரெடி, குல்ச்சாவும் ரெடி. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் வேணும்னா செஞ்சுக்கலாம். பிசைஞ்சு விட்டால் கூட எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் நம்ம கட்ட வேண்டியது தான் வேலை. இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால வேலையும் கொஞ்சம் அதிகம். அடுத்து பூஜை சாமான் தேய்ச்சிட்டு பூஜை வேலைலாம் வேற இருக்குது. இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அவளுக்கு லஞ்ச் பாக்ஸில் எல்லாமே வச்சுட்டேன். ஒரு 2 மட்டும் மீதி வச்சேன். சரி எப்படி இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்னு. ஆனாலும் சாப்பிட்டு பார்க்கல, இல்லை. சூப்பராக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு அடுத்து பூஜைக்கான வேலையை நம்ம பார்க்கணும். கிரேவியும் எடுத்து வச்சாச்சு. இந்த பயிர் தான் இல்லை, எந்த பயிர் வச்சும் இதே மாதிரி தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கஸ்தூரி மேத்தியும் கண்டிப்பாக போடுங்க. இப்போ சூப்பராக பேக் பண்ணிட்டு லஞ்ச் பாக்ஸ் மூடி வச்சிடலாமா? அவ்வளோதான்ப்பா, லஞ்ச் பாக்ஸ் கட்டி முடிச்சாச்சு. அடுத்து பூஜை சாமானெல்லாம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பூஜை சாமானெல்லாம் தேய்ச்சிடலாம். நான் வந்து எலுமிச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு சபீனா எலுமிச்சை பழத்தில் தொட்டு தொட்டு தேய்ப்பேன். தேய்ச்சிட்டு இப்போ சூப்பராக கழுவிட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாமா?